நம்ம விஜய் சாருடைய திரை வாழ்க்கையில கடைசி படமாக எதிர்பார்க்கப்படுவது ஜனநாயகன் திரைப்படம். வினோத் சார் இயக்கத்துல உருவாகிற இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் மிக பிரம்மாண்டமாகவுமே தயாரிக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த நிறுவனம் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து இப்போது படங்களையுமே தயாரிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்த நிறுவனத்துல ஐடி ரைட் நடந்திருக்கான். இதனால எந்த பரிவர்த்தனையுமே இந்த நிறுவனத்தால செய்ய முடியாது. மேலும் ஜனநாயகன் படப்பிடிப்புல கலந்து கொண்ட தொழிலாளர்களுக்கு 22 நாட்களுக்கு மேல் சம்பளம் கொடுக்கப்படாமலே இருந்துட்டு இருக்கா. இதுல தொழிலாளர் சங்கம் தலையிட்டு இதற்கு மேல் படப்பிடிப்பு நடத்தினால் சம்பளம் இல்லாமல் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால படப்பிடிப்பு நிறுத்தினால் அவர்கள் வேறு படப்பிடிப்புல கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையால தற்போது தற்காலிகமாக ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா. இன்னும் 1 அல்லது 2 வாரங்கள்ல மீண்டுமே படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. இந்த வேளையில பாத்தீங்கன்னா தற்போது திடீரென தளபதி விஜய் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே பொது வெளியில சந்தித்திருக்காங்க. சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. திடீரென இவங்க சந்தித்துக் கொள்ள என்ன காரணம் அப்படின்றதுதான் பலருடைய கேள்வியாகவும் இருந்துட்டு இருக்கு. அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது. அதற்காக தளபதி விஜய் அவர்கள் ஆயத்தமாகிட்டு இருக்காரு. அரசியல் சம்பந்தப்பட்ட சந்திப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. தமிழக தேர்தல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றதுமே பலருடைய கேள்வியாக இருந்துட்டு இருக்க இந்த வேளையில இவர் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணது தாவேகாவிற்கு இவருடைய ஆதரவை தெரிவிக்க போறாரா அப்படின்னு பலருமே கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.